இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் உங்களுக்கு வருதா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும், மானியம் வரலனா அதற்கான காரணம் என்ன, எவ்வளோ மானியம் வழங்குவதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது என்பதை எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக கேபினெட் டெசிஷனில் பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2023 அறிவிப்பு வெளியானது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் சிலிண்டர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வருடத்திற்கு 12 சிலிண்டர்கள் ரீஃபில் செய்வதற்கு 14.2 கிலோ சிலிண்டராக இருந்தால் மானியமாக ரூபாய் 200 கிடைக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது வருடத்திற்கு 12 சிலிண்டருக்கு மட்டுமே வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வாங்கிய அனைவருக்கும் கண்டிப்பாக மானியம் 200 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு மானியம் கிடைக்கலனா அதற்கான காரணம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்கள் சிலிண்டர் வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைனா வருடத்திற்கு 12 சிலிண்டருக்கு மேல் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சிலிண்டருக்கெலாம் மானியம் கிடைக்காது. உங்களுக்கு மானியம் வருதா என்னன்னு சொல்லி ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மை எல்பிஜி.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் மை எல்பிஜி வெப்சைட் ஓப்பன் பண்ணும். இதில் பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் கேஸ்னு இருக்கும். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக இருக்கும். நான் இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்தியன் கேஸ்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்பிஜின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதிலே சப் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். சப்சிடி நாட் ரிசீவ்ட், ஆதார் லிங்கிங் இஷ்யூ, ஆதார் ரிலேட்டட்னு இருக்கும். நீங்கள் சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் என்னன்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2023, குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் வந்திருக்கு. கேஷ் மெமோ நம்பர், கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10வது மாதமும் 11வது மாதமும் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் தான் மானியமாக வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9வது மாதம்லாம் 230 ரூபாய் வந்தது. 10வது மாதத்துலேருந்து 330 ரூபாய் மானியமாக வருது. இப்போ ஹெச்பி கேஸ்க்கு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மை எல்பிஜி வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெச்பி கேஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த மெத்தட் பொறுத்தளவுக்கு லாகின் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூஸர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு குயிக் சர்ச்சில் உங்களுடைய எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் 17 டிஜிட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிபியூட்டர் நேம், கன்சியூமர் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், கேப்சா எல்லாம் என்டர் பண்ணி ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன்இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை கொடுங்க. லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ரீஃபில்லிங் ஹிஸ்ட்ரி ஆர் சப்சிடி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான சப்சிடி அமௌண்ட் எந்த டேட்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இதுதான் ஹெச்பி கேஸ்க்கு சப்சிடி வந்திருக்கானு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுக்கு நம்ம மெத்தட். அடுத்ததாக
நீங்கள் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் மை எல்பிஜி வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாரத் கேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இருந்தால் சைன்இன் கொடுத்து ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்லனா நியூ யூஸர் செலக்ட் பண்ணிவிட்டு கன்சியூமர் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு சப்சிடி டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு மானியம் வருதுன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.